பழைய எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்குங்களா, இது காலி ஆச்சுன்னா புது எண்ணெய்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கு, காய்ச்சணும். இங்கே பாருங்க எவ்வளோ கருப்பாக இருப்பதுங்க எண்ணெய் காட்டுறேன். இங்கே பாருங்க, மூலிகை போட்டிருக்கேன். இது பழசாயிடுச்சுன்னா புது எண்ணெய்க்கு தயாரிக்க போகிறேன். இப்போ காட்டுறோம் பாருங்க. இன்னைக்குங்க இங்கே பாருங்க, பாதாம் பாதாம் இது ரெடியாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வெள்ளை கஸ்மாரி பன்னீர் ரோஸ், இது வெள்ளை கஸ்மாரி, இது அவரி பொடி எல்லாம் போட்டு இது நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் முடி கருப்பாக வரும், முடி கொட்டாமல் இருக்கும். அப்புறம் நான் பியூட்டி தேங்காயெல்லாம் வந்துட்டு வாங்கி காய்ச்சுவாங்க. நல்லெண்ணெய், பியூட்டி தேங்காய் இதெல்லாம் போட்டு, இன்னும் செம்பருத்தி இலை, மருதாணி இலை, நெக்ஸ்ட்டு அப்புறமா செம்பருத்தி பூ, இது வந்து கரிசீரகங்க பாருங்க, இது கரிசீரகம் பார்த்தீங்களா. அப்புறம் வெந்தயம் போடணும். இதெல்லாம் போட்டு காய்ச்சி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய், அது எல்லாம் வேரில் போட்டிருக்கல, அந்த எண்ணெய் காய்ச்சதில் ஊற்றுனா இன்னும் நல்ல ஊறும் நம்மளுக்கு மண்டையில் உறுதி கொடுக்கும். நல்லா சூப்பராக முடி வளரும். என் மண்டையில் முடி வளர்ந்துருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ.